வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆதரவு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி ஆதரவோட தான் பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றினார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலாவும் கைப்பற்றதுக்கான சாத்தியங்கள் அதிகம்ன்றாங்க. அதனால தான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பெரிய லெவலில் அட்டாக் பண்ணி பேசாத அண்ணாமலை கூட வந்து துரோகின்னு பயன்படுத்தியிருக்காரு. ஸோ ஒரு சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஹெவியாக பயன்படுத்தியிருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அப்போ என்ன சீக்ரெட் பேசினார் என்கிட்ட ஃபோனில், அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் பெருந்தன்மையாக பார்த்தீங்கன்னா அந்த போட்டியிலேருந்து விலகினாரு. அதே மாதிரி டிடி தினகரும் விலகியிருந்தாருன்னு அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பிஜேபி சொன்னால தான் விலகியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அவங்களுக்குலாம் உண்மையாக இல்லை. இப்போ ஓபிஎஸ்ஸை இணைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதே வீரமணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதனா சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடியை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கிட்டா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே இணைஞ்சிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஓபிஎஸும் வெளிப்படையாக சொல்லிட்டார், நான் கட்சி வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன தியாகம் வேணா பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கூட ஏற்றுக்க தயாராகிட்டார். ஆனாலும் ஓபிஎஸ்ஸை இணைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கான நபர். அதிமுக அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார். ஸோ அம்மாவை எதிர்த்தவங்களும் சேர்ப்பார். திருநாவுக்கரசர் போன்றவங்க காங்கிரஸில் இருக்கவங்களாம் அழைப்பிடுவார். ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் மாறலை, சுயேட்சாதன்றார் பல சின்னத்தில். ஸோ அவர் சேர்த்துக்கிறதுல என்ன உங்களுக்கு தயக்கன்ற மாதிரி அடுத்த கேள்வி இருக்குது. ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லாமலே வந்து ராமநாதபுரத்தில் வந்து 2வது இடம் வருவார். செல்வாக்கு இருக்கனால தான் 2ஆம் இடம் வந்திருக்காரு. உங்கள் கட்சி உங்கள் அணியை சேர்ந்தவங்க இரட்டை இலையில் போட்டியிட்டும் டெபாசிட் காலி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியோட உதவியோடு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து கட்சியை கைப்பற்றுறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ்.